இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்து பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற ஒருவன். எனக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறதுனா என்னது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக தானே இருக்கும். அதானே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறோம், அதானே வீட்டில் பைபிளை வச்சுருக்கோம். தூங்கும்போது அதானங்க தலையணைக்கு கீழே பைபிளை வச்சு தூங்குறோம். பிரியமாக இருக்கிறதுனால தானே பைபிளை வீட்டில் வச்சுருக்கோம், சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறோம், தூங்கும்போது தலையணைக்கு கீழே பைபிளை வச்சு தூங்குறோம். ஏன் அவருடைய வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் பிரியமாக இருக்கிறதுனால தானே, அவருடைய வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் பிரியமாக இருக்கிறதுனால தானே. இன்னைக்கு அந்த அர்த்தமா? இல்லை இல்லை, அந்த அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பதுனா என்னது? கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பதுனா என்னது? கர்த்தருடைய வேதத்தில் ஒருவன் பிரியமாயிருந்தால் அல்லது கர்த்தருடைய வேதத்தை ஒருவன் நேசித்தால் அவன் லைஃப் மாறின லைஃபா இருக்கும். அவன் லைஃப் மாறின லைஃபா இருக்கும். அவர் அனுபவங்கள் மாறின அனுபவங்களாக இருக்கும். உலக மனுஷர் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது உலக மனுஷருடைய நடவடிக்கைகள் அல்லது உலக மனுஷருடைய காரியங்கள் எந்த காரியத்திலும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. உலக மனுஷருடைய எந்த காரியத்திலையும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கோமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் அந்நியானிகள் செய்வது போல அந்த காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். அந்த காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தா கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் தான் லைஃப்ல கடைபிடிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற ஒருவன் அல்லது ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற ஒருவன் லஞ்சம் வாங்க மாட்டான், டாஸ்மார்க்குக்கு போக மாட்டான், லஞ்சம் கொடுக்க மாட்டான், ஏமாற்ற மாட்டார்கள், சீட் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டாங்க, வஞ்சிக்க மாட்டாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிறவர்கள். இது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா, இது எல்லாம் இல்லை, இது இல்லாம கரப்ஷன் இருக்குது, ஏமாத்துறது இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இல்லாத ஒருவன் அல்லது கர்த்தருடைய வேதத்தை நேசிக்காத ஒருவன். என் பைபிள் சொல்லுதா? சொல்லுது. இதைத்தான் இப்படிதான் இருக்கணும்னு பைபிள் சொல்லு. ஆமா, ஒரு கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? அழகா சொல்லியிருக்கார் வேதத்தில். ஏற்கனவே சொன்னேன், பரிதானம் வாங்காதிருப்பாயாக, லஞ்சம் வாங்காத. ஒன்று. ரெண்டாவது, மதுபானம் அமளி பண்ணும். தெரியும், பைபிள் சொல்லுது. அதில் மயங்குகிறவன் ஞானவான் அல்ல. சொல்லுதா? ரைட். அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இல்லாத ஒரு ஆள் யாரு? சீட் டு கவர்மெண்ட், அரசை ஏமாற்றுகிறவர்கள், கவர்மெண்ட்டை ஏமாத்துறவங்க. எப்படி? டாக்ஸ் ஒழுங்கா கட்டாம, வரி ஒழுங்கா கட்டாம கவர்மெண்ட்டை ஏமாத்துறவங்க. அது மட்டும் இல்ல, அரசு சொன்ன நியாயமாய் நடக்க வேண்டிய காரியங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் வேதத்திற்கு பிரியமானவங்களா இருக்க முடியாது. ஏன்? அரசுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தா ஒருவன் பைபிளுக்கு பிரியமா இருக்க முடியாது. பைபிளை நேசிக்கலன்னு அர்த்தமா? ஆமா. எப்படி? பைபிள் சொல்லதா? சொல்லுது. ராயனுடையதா ராயனுக்கும், தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்க. ஒருத்தன் காட்டுறான், இயேசு விட்ட வந்து நீர் வரி கொடுப்பது என்ன சொல்லுகிறீர்?
நேரம் இப்போ மீன் வாயை திறந்து பாரு, வரி பணம் இருக்கும் கொண்டு கொடுக்கு. ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள். ராயனுக்கு கொடுக்க வேண்டிய ராயனுக்கு நீ கொடுத்தாகணும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடுத்தாகணும். அப்போ நான் கிறிஸ்தவ பைபிளை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்ஸ்ல அரசுக்கு செலுத்த வேண்டிய பணத்துல அல்லது அரசை ஏமாத்துறோம்னா, கவர்மெண்ட்டை ஏமாத்தி தவறு செய்தோமானால் நாம் வேதத்தில் பிரியம் உள்ளவர்கள் அல்ல. வேதத்தில் பிரியம் உள்ளவர்கள் அல்ல. நம்ம யாரை ஏமாத்துறோம்? அரசை மட்டும் இல்ல, கர்த்தரை ஏமாத்துறோம். எப்படி கவர்மெண்ட்டை ஏமாத்துறோம், கர்த்தரை ஏமாத்துறது எப்படி அர்த்தம்? பைபிள் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். எந்த மேலான அதிகாரமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவரே தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறார். அவருக்கு சித்தமானவங்களை ராஜ்யபாரம் பண்ணி வைக்கிறதே கர்த்தர். எந்த மேலான அதிகாரியும் அவர்கிட்ட இருந்து வருது. அவர் யாரை வைக்க சித்தமா இருக்கிறாரோ அவரை வைக்கிறாரு. அப்போ அவர் ஒரு ஆளை வச்சிருக்கும் போது, அல்ல அவர் ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்கும் போது, அதுக்கு நம்ம பணம் கட்டுறதோ அல்லது அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுகிறதோ, நம்ம இந்த நியாயமான காரியங்கள் செய்யாமல் இருக்கிறதோ வேதத்தில் பிரியமில்லாதது போன்றதான ஒரு அர்த்தம். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? அரசுக்கும் தேவனுக்கும் உண்மையா இருக்கிறோமா? நியாயமா இருக்கிறோமா? தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியத்திலும் உமக்கு பயந்து நடக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை